குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பேச போகிற விஷயம் ரொம்ப காமனாக எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகிற ஒரு ஸ்கின் இஷ்யூ, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா பூஞ்சாங்கிருமி. இப்போ பூஞ்சாங்கிருமி அப்படிங்கிறது எதை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக பார்க்குற நம்ம ரிங் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா படைன்னு சொல்கிறது, ரெண்டாவது வந்து உங்களுக்கு தேமல் அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வகையான ஸ்கின் இஷ்யூஸு. ஏன் இதை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுமே வந்து எந்த மாத்திரைக்கும் கண்ட்ரோல் ஆகாமல் ஒரு பயங்கர ரெசிஸ்டண்ட் இன்ஃபெக்ஷனாக வளர்ந்துட்டு வருது. இதுக்காக என்ன காரணம்? இந்த காரணம் என்னன்னு பார்த்தா நம்மளோட பழக்க வழக்கம் தான் இதோட காரணம். அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, ஐயோ இது ஒரு ஃபங்கல் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புனால சும்மா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போய் ஒரு ஆயின்மெண்ட்டோ மாத்திரையோ வாங்கி போட்டால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி நம்ம ஊரில் நிறையவே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்கலும் ஒரு கிருமியுமே இது ஒரு இன்ஃபெக்ஷன். இது ஏன் வருது? இது ஒரு பூஞ்சாங்கிருமியோட இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு மாத்திரையை சில நாட்பகுதி ஒரு 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 கணக்குன்னு இருக்குது. இத்தனை டோசேஜில் இத்தனை நாள் போட்டால் தான் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போகும்னு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒரு 2 நாள் போட்டுட்டு விட்டுடுறீங்க, இல்லை 4 நாள் போட்டுட்டு விட்டுடுறீங்கன்னா அந்த ஃபங்கஸ் ஒரு பூஞ்சாங்கிருமி உங்கள் மாத்திரை சாப்பிடவுமே ஆனாலுமே கண்ட்ரோல் ஆகாமல் வளர்ந்துக்கிட்டே போகும். இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா என்ன மாத்திரை மருந்து போட்டாலுமே ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அந்த ஃபங்கஸ் கிருமி வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் புது மாத்திரையை வந்து நம்ம தேட வேண்டிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம், அது தவிர வேறு என்ன மெடிசன் எடுக்கலாம்? வீட்டில் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, எஸ்பெஷலி ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க, தயவு செஞ்சு உங்கள் க்ளோத்ஸையோ உங்களோட ஷூஸையோ சாக்ஸையோ ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்டேருந்து ஈஸியாக இது இன்னொருத்தருக்கு இந்த பூஞ்சாங்கிருமி பரவிடும். ஏன் இந்த பூஞ்சாங்கிருமி வருது? இந்த பூஞ்சாங்கிருமிங்கிறது ஒரு இன்ஃபெக்டிவ் ஆர்கானிசம், ஒரு இன்ஃபெக்ஷன். இது வந்து உங்களுக்கு கீழே தரையிலேருந்து, கிரவுண்ட்லேருந்து, சாயிலேருந்து வரலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு உங்கள் பெட் அனிமல்ஸ் கிட்டேருந்து கூட வரலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்குன்னா உங்களுக்கும் வரலாம். ஈவன் வந்து சப்போஸ் ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்க அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்க அந்த அப்பா அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கும் வந்து பரவற சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் க்ளோத்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி அண்டர் கார்மெண்ட்ஸ், சாக்ஸ், ஷூஸை ஷேர் பண்ணாதீங்க. அண்டர் கார்மெண்ட்ஸை வந்து எப்போவுமே உள்ளாடைகள் எல்லாமே நல்ல க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு, டெட்டால் போட்டு தான் வாஷ் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது அந்த மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட் போட்டு, நார்மல் டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். அதை வாஷ் பண்ண அப்புறம் நல்லா வெயிலில் போடுங்க. காஞ்ச அப்புறம் தான் எடுத்து போட்டுக்கணும், ஈரமாக எடுத்து போடாதீங்க. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜீன்ஸ், ரொம்ப டைட் ஜீன்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்க வந்து லெக்கிங்ஸ், எஸ்பெஷலி நைலான் இருக்கிற லெக்கிங்ஸ் போடாதீங்க. காட்டன் பேண்ட்ஸ் போடுங்க. சாஃப்டாக காட்டனாக லூஸாக இப்போ போடுறது எஸ்பெஷலி நம்ம வெதருக்கு பெட்டர். இந்த பூஞ்சாங்கிருமி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கில் தான் வரும் உங்களுக்கு. அதாவது கால் இடுக்கு, கை இடுக்கு. ஏன் இந்த இடத்துல வருது உங்களுக்கு? ஈவன் விரல் இடுக்கு, கால் விரல் இடுக்கில் வரலாம், உட்கார இடத்துல இடுக்கில் வரலாம். ஏன் இங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஈரப்பசை அதிகம். க்ளோஸ்ட் ஏரியாஸாக இருக்கிறதுனால, வேர்வனால ஈரப்பசம் அதிகமாக இருந்ததுனால அந்த இடத்துலலாம் இன்னும் காமனாக வருது உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாஸை ட்ரையாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அது தவிர நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு பூஞ்சாங்கிருமி உங்களுக்கு வருது, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட மாத்திரம்தான் போகணுமே தவிர, பக்கத்தில் போய் ஃபார்மசிலேருந்து 2 ஆயின்மெண்ட் வாங்கி போடுறதோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அதே பிரச்சனை இருக்குது அதனால் நானும் அதே ஆயின்மெண்ட் போடுறேன், நானும் அதே மாத்திரை எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இருக்க இன்ஃபெக்ஷனும் ஒன்றும் கிடையாது. அது வேறு பூஞ்சாங்கிருமி, இது வேறு பூஞ்சாங்கிருமியாக இருக்கலாம். மாத்திரையை கரெக்டாக உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு கரெக்ட் டோசேஜில் அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்களோ ஒரு நாள் விடாமல் மாத்திரை எடுங்க. இதனால் மாத்திரம்தான் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனை குறைக்க முடியுமே தவிர, ஏன்னா நம்ம இருக்கிற இன்றைக்கி காலத்தில் ஒரு பெரிய ஃபங்கல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம புது மாத்திரை, புது மருந்து வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இதுக்கும் மேலே வந்து நம்மளுக்கு ரிசர்ச் மருந்தே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் டாக்டர்ஸ் அட்வைஸ் அண்ட் கோ பை தட். Thank you.